ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 இந்த மிஸ்டேக் வந்து பண்ணீங்க. திரும்பவும் வந்து அதே மிஸ்டேக் வந்து பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து தோல்வி வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சௌரவ் கங்குலி பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா மற்றும் நம்ம டீம் பிளேயர்ஸை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா, வெளிநாட்டு டெஸ்ட் தொடர் அப்படின்னு வரும்பொழுது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஸ்குவாடில் வந்து இருப்பார், பட் பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அதுவே இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது அப்படின்னா கட்டாயமாக கம்பல்சரி வந்து அஸ்வின் வந்து நம்ம பிளேயிங் லெவலில் வந்து இருப்பார். பட் அதுவே வெளிநாட்டு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அவர் ஓரம் கட்டுவாங்க. ஏன்னா வந்து பெருசாக ரெக்கார்ட்ஸ் வந்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஓரம் கட்டுவாங்க. இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌரவ் கங்குலி வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. அதற்கான காரணத்தையும் வந்து கங்குலி வந்து சொல்லியிருக்காரு. 2023 இதே மிஸ்டேக்கை தான் நீங்கள் வந்து பண்ணீங்க. 2023 ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த ஃபைனல் போட்டியில் வந்து நீங்கள் வந்து ஜடேஜாவுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுத்தீங்க. அஸ்வின் வந்து நீங்கள் வந்து சேர்க்கவே இல்லை. அப்போ வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை நம்மகிட்டேருந்து வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து கொண்டு போயிட்டார். அந்த சமயத்தில் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு, வார்னரு, அதேமாதிரி அலெக்ஸ் கேரி, கவாஜா இந்த மாதிரி வந்து இடதுகை பேட்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அணியில் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. இடதுகை பேட்ஸ்மேன்களுக்கு அகென்ஸ்டாக அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. அதனால வந்து அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம ஜெயிப்பதற்கான சூழல் வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கல. தொடர்ந்து வந்து ரவீந்திர ஜடேஜாவை தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண பார்த்தீங்க. அவருக்கு தான் வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கங்குலி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு 2023 சமயத்திலே வந்து கங்குலி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை வந்து கேட்கல. அதோட விளைவாக நம்ம வந்து தோல்வியை வந்து சந்தித்தோம். இப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து கங்குலி வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. கங்குலி வந்து திரும்பவும் வந்து இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க அப்படி இல்லைனா வந்து ரெண்டு பேருமே பிளேயிங் 11க்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. தற்போதைய பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 3வது இடம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கலை, அந்த இடத்துல வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து களமிறங்குவார். 5வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தடுத்து ரோஹித் சர்மா, சுமன் கில் போன்ற பிளேயர்ஸ் வந்து இல்லாததுனால சர்ஃப்ராஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். 6வது இடத்துல வந்து ரிஷப் பண்ட் வந்து களம் இறங்குவார். 7வது மற்றும் 8வது இந்த 2 இடத்துல வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா. அடுத்த 3 வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இவங்க தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க. அப்போ எப்படியும் வந்து அஸ்வினை தாண்டி வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுப்பதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் கங்குலி என்ன சொல்கிறாருன்னா, அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இடதுகை பேட்ஸ்மேன்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து இருப்பார். அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, நல்ல டேலண்ட் வந்து இருக்குது. ஸோ ரெக்கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் வந்து ஓரம் காட்டாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அணியில் இடதுகை பேட்ஸ்மேன்கள் தான் அதிகமான பேர் வந்து இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் அஸ்வின் வந்து தேவை. ஸோ லாஸ்ட் முறை தான் அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. இந்த முறை அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அவசியம் அஸ்வின் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கணும். அஸ்வின் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கங்குலி வந்து பேசியிருக்காரு. நன்றி.